வெல்கம் டு ரிதிஷன் என்டர்பிரைசஸ். இது பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியில் ஒரு சைட் செஞ்சுருக்கோம். ஹாலில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸில் ஒரு டிவி ஷோகேஸ், சிம்பிள் மாடல் 1+1 டிசைனில் கொடுத்து பண்ணியிருக்கோம். ஒயிட் மார்பிள் டிசைன். இந்த இடத்துல இன்வெர்ட் வச்சுக்கிறதுனால இந்த டோர் மட்டும் கீழே இறக்கிட்டு கீழே லெக்கு கொடுத்துருக்கோம். பார்க்குறதுக்கு நல்லா ஹெவியாகவே இருக்கும். நல்லா ஒரு ஆள் ஏறி உட்காரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன், கிச்சனில் பார்த்தீங்கன்னா கோல்டு மார்பிள் வித் ஒயிட் மார்பிளில் பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணியிருக்கோம். கபோர்டு இதோட முடிஞ்சிடுச்சு. இந்த கிளாஸ் ஓப்பன் பண்ணுறதுனால இது ஃபோல்டிங் கொடுத்து பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இது வித்தவுட் செக்ஷன்லேயும் பண்ணலாம். கீழே 3 ட்ரே as usual. அதில் மேலே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக 2 பாக்ஸு, ஸ்பூன் 4 ஹேண்டில் போட்டிருக்கோம். கிளாஸ் ஸ்டாண்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். அதேமாரி இதை எங்கேயோ ஸ்பைஸ் ரேக்கோட இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூமு. இதில் மிரர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி 1+1 காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருவோம். இது எல்லாமே மீடியமாக தான் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ ஸ்டாட்டிக் 250 பண்ணி கொடுத்துருவோம். யூபிவிசினா 260 வரும். இதை தான் எல்லாமே ஹெவி யூபிவிசின்னு சொல்லி இந்த கோயம்புத்தூர்லேருந்து ஒரு டீம் வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. இதுவும் அதே மாதிரியே தான். இதில் நீங்கள் செக்ஷன் போட்டு செய்யறதுக்கும் சாஃப்ட் க்ளோசிங் என்ன வித்தியாசம்னு கேட்கலாம். இந்த மாதிரி செக்ஷன் போட்டு செய்யும் போது லைட் நல்லாவே வரும். இதே வித்தவுட் செக்ஷனில் வச்சு பண்ணும்போது லைட் பண்ணிக்கலாம். அந்த சாஃப்ட் க்ளோசிங் ஹெச்எஸ் மினிமம் ஒரு 3-4 வருஷத்தில் போயிடும். ஆனால் வந்து 15 வருஷம் 20 வருஷம் வாரண்டி கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து அதை நம்பாதீங்க, அது ஏமாத்து வேலை. இந்த செக்ஷன் இல்லாமல் செய்யறது சாஃப்ட் க்ளோசிங் மட்டும்தான் போட்டு செய்யணும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த டோர்னைசஸை சைடில் வச்சு முடிக்கி வேலை செய்கிறாங்க. அது வந்து டிஃபால்ட் ஒர்க்கு. அது டெய்லர் மாடலு நாங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரை பண்ணிட்டு அதை பிரச்சனை வந்ததுனால விட்டுட்டோம். ஆனால் அதை தான் இன்றைக்கி அந்த கோயம்புத்தூர்காரங்க புது மாடல் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, பார்த்துக்குங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் அடுத்தடுத்த பிரச்சனையை உங்களுக்கு பேசுகிறேன். தேங்க்யூ.